வான்மிகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதிபதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அந்த கைலை நாதனின் விருப்பத்திற்கு ஒப்ப தெய்வ சேக்கிழார் தமிழ் மொழிக்கு அருளிய பெரிய புராணம் என மிகச்சிறந்த காவியத்தை நாம் சொல்லும் பாக்கியத்தை பெற்றோம். அந்த வரத்தை எம்பெருமான் எமக்கு அருளினார். பெரிய புராணம் என்ற அர்த்தமே அகலத்தில் அளவில் பாடல்கள் அல்ல. கந்த புராணம் 1,00,000 ஸ்கந்தம் கொண்டது. கம்பராமாயணம் 10,610 பாட்டு. பெரிய புராணம் 4,286. கருத்துக்கள் பெரியவை. நூலின் நாயகன் பெரியவன். பெரியவர்க்கு பெரியவன் தான் நாயகன். இங்கே இடம்பெற்றிருக்கும் 63 பக்தியால், உள்ளத்தால், நன்மையால், குணத்தால், மேன்மையால் பெரியவர். அதனால் பெரிய புராணம் என்று பெயர். கடந்த முறை நான் சொன்னேன், அகத்தியன் வரலாறை கூறி அடியாருக்கு சோறு போட்டு சொர்க்கம் சென்றார் இளையாங்குடி மாறநாயனார். கோவில் பூசை சரியை கிரியை எதுவும் இல்லை, அடியாருக்கு சோறு போட்டார். அந்த கருத்து இந்த நூல் பூரம். சிவபெருமானைக்கு என்ன அளவு மரியாதையோ அதே அளவு சிவனடியாருக்கும் கொடுக்கப்படும். இந்த நூலில் சிவனை மனதில் வைத்திருப்பவர்கள் சிவானந்தம் அனுபவிப்பார். சிவானந்தம் என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய ஆனந்த நிலை. கவலை, துன்பம், அமைதி, மகிழ்வு, ஆனந்தம். சிவபெருமானை எண்ணுகிற போதெல்லாம் நாம் ஆனந்தம் அடைகிறோம். அதனால்தான் அவர் நடனத்தை ஆனந்த தாண்டவம் என்று தில்லை நடனத்தை நாம் குறிப்பிடுகிறோம். இந்த தாண்டவம் 3 வகைப்படும். ஊர்த்தவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம். இந்த ஆனந்த தாண்டவம் தில்லையிலே நடந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் அம்பலவாணன் அடியார் ஒருவர் விரன் மிந்த நாயனார். இவர் வரலாற்றை பார்ப்பதற்கு முன்பு உங்களுக்கு சிந்திக்க ஓர் சொற்றொடர். ஒரு காவியத்தின் நாயகனை அந்த காவியத்திலிருந்து விளக்க முடியுமா? ஒரு காவியத்தின் நாயகனை அந்த காவியத்திலிருந்து விளக்க முடியுமா? உதாரணமாக ராமாயணத்தில் லக்குவன் ராமனை நீ விலகு என்று சொல்வானா? மகாபாரதத்திலே அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து நீ புறம் போ என்று சொல்ல முடியுமா? ஆனால் பெரிய புராணத்தின் நாயகனே எங்கள் நடராஜ பெருமான் ஐசவ பெருமான். அவரை புறம் போ என்று சொன்னால் ஒரு பக்தன் நம்ப முடியுதா? இதுதான் சிவபெருமானின் பக்தி. சிவ பக்தி என்பது சிவனை விட பெரியது. இது விரண்மண்ட நாயனார் கதையை நமக்கு புரியும். அந்த கதையை நான் பெற சொல்றேன். நன்றி, வணக்கம்.